தைப்பூசத்தோட சிறப்புகள் தைப்பூசத்தோட சிறப்புகள் என்ன, எதனால அதீத விசேஷமானது அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தானே அவங்களுக்கு அந்த வழிபாட்டினோட முழு பலன் அப்படின்றது தெரியும். நாம் மனமொன்றி முருகனை வழிபாடு பண்ண முடியும். அந்த மாதிரி தைப்பூசத்து தினத்துக்குனே பல சிறப்புகள் இருக்குமா. மொதல் சிறப்பு என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் தேவ சேனாதிபதி ஆன தினம் இந்த தைப்பூச தினம். சூர சம்ஹாரத்திற்கு சக்தி முருகருக்கு வேல் கொடுத்த, சக்தியோட வேல் கொடுத்த அந்த ஒரு நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேல் வழிபாட்டை வீட்டில் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த தைப்பூசம் அன்னைக்கு வீட்டில் வேல் வழிபாடு பண்ணுறவங்க என்ன மாதிரி பண்ணலாம் மேம்? பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ வேல் வழிபாடும் பண்ணலாம், முருகன் வழிபாடும் பண்ணலாம். இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வேலை மட்டும்தான் நம்ம வழிபாடு பண்ணணுமாட்டோம் இருக்குது, புதுசாக ஒரு வேல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா. ஒரு சிலரால் முடியும், ஒரு சிலரால் முடியாது. இன்னொன்று, நம்ம பூஜை அறையில் நிறைய பொருட்களை திணிச்சு வைக்கக்கூடாது. அப்போ முருகன் வேறு வேல் வேறு அல்ல. இன்றளவும் பார்த்திங்கன்னா நிறைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வேலை வச்சுமே வழிபாடு பண்ணுற எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்க தான் செய்யுது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில் பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பல நாட்களாக காணாமல் இருந்தீங்க, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தைப்பூசம் வரப்பொழுது, தைப்பூசம் அப்படின்னாலே முருகருக்கு எவ்வளோ ஒரு உகந்தது, சிறப்பானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். முருக வழிபாட்டுக்கு சிறந்த இந்த தைப்பூசம் குறித்த நிறைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. தைப்பூசம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எல்லா முருகஸ்தலங்களையும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் இல்லைங்களா. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது நிறைய பேர் பாருங்கள், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, சேவர் காவடி, இப்படி நிறைய காவடிகள் 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது அப்படின்றது முருகனுக்கு செய்யறதுமா. இப்போ நிறைய பேர் இப்போ இந்த பதிவு போடும்போதே நிறைய பேர் விரதத்தில் தான் இருப்பாங்க. அப்படி 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், கடைசி பாருங்க தைப்பூசத்தை அன்றைய தினமாவது விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை தருமா. இப்போ இந்த முருகன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருணகிரிநாதரை நினைக்காம இருக்கவே முடியாது இல்லைங்களா. அருணகிரிநாதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வாழ்க்கையில் சாமானிய மனுஷராக வாழும்போது பலவிதமான தப்புக்கள் செஞ்சார். தினம்தோறும் வேசி வீட்டுக்கு போனது, இப்படி எல்லாம் செஞ்சாலும் எப்போ அவர் மனசில் முருகன் சாக்ஷாத் குடிக்கொண்டானோ அந்த க்ஷணத்துலேருந்து பாருங்கள், காலையில் எந்திரிக்கும் போதும் முருகன் ஞாபகம், இரவு தூங்கும் போதும் முருகன் ஞாபகம். அப்படி முருகன் தான் வாழ்க்கையினோட எல்லாமாவும் மாறிடுச்சு அவருக்கு. அப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பூமியில் பிறந்திருக்கீங்க, முருகனை வழிபடாமல் நீங்கள் வாழறீங்க அப்படின்னா உங்களை விட முட்டாள் யாரும் இல்லை. இந்த வாழ்க்கை நீங்கள் எதுக்கு வாழறீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாரு, சாடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி கொடியன் அடிப்பணியாமல் குவளையத்தே வாழும் மதி எலிகால் அப்படின்றாரு. அப்போ நீ பிறந்துட்ட, அந்த சேவர் கொடியனை கோழி கொடியனை கும்பிடாமல் நீ எதுக்கு வாழற அப்படின்றது அதுக்கு அர்த்தம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா முருக வழிபாடு அப்படின்னாலே வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று சொல்ல கலைந்திடுமே அப்படிம்பாங்க இல்லைங்களா, காணாமல் போயிடும். அதுதான். ஆக அந்த முருக வழிபாடு அப்படின்றது இன்றைய தினம் யார் ஒருத்தர் முருகர் வழிபாடு பண்ணுறாங்களோ, அதாவது தைப்பூசத்து அன்றைய தினம் அது பாருங்கம்மா பன்மடங்கு பலாயிரம் மடங்கு பலனை தரும் அப்படின்றது ஒன்று உண்டுமா. சரி, இப்போ முருகன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லாரும் முருக வழிபாடு அப்படின்றது இருக்க தான் செய்வாங்க. ஆனால் இப்போ நடுவில் சமீபத்திய காலமாக கொஞ்ச நாள் முருகன் வழிபாடு அப்படின்றது குறைஞ்சிச்சு, இப்போ திருப்பி மிகுதியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த தைப்பூசத்தன்னைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலேமா அன்றைய தினம் என்ன பெருமை அப்படின்னு மக்களுக்கு தெரியணும். இதனோட வரலாறு என்ன, எதனால் தைப்பூசம் அதீத விசேஷமானது, தைப்பூசத்தோட சிறப்புகள் தைப்பூசத்தோட சிறப்புகள் என்ன, எதனால் அதீத விசேஷமானது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தானே அவங்களுக்கு அந்த வழிபாட்டினோட முழு பலன் அப்படின்றது தெரியும். நாம் மனமொன்றி முருகனை வழிபாடு பண்ண முடியும். அந்த மாதிரி தைப்பூசத்து தினத்துக்குனே பல சிறப்புகள் இருக்குமா. மொதல் சிறப்பு என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் தேவ சேனாதிபதி ஆன தினம் இந்த தைப்பூச தினம். மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முருகனுக்கு அம்பிகை வேல் கொடுத்த தினம் இந்த தைப்பூச தினம்.
நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகன் சூரபத்மனை வதைக்கிறதுக்காக சம்ஹாரம் செய்யறதுக்காக ஆயத்தியமானாமா. ஆயத்தியமாகும் போது முருகனுக்கு 6 முகத்தான் 12 கரத்தான் இல்லைங்களா, 12 கை இருக்கு. கைலாயத்தில் வந்து பாருங்க 33 கோடி தேவர்களும் அம்பிகையும் ஈசனும் ஒரு சேர சூழ்ந்திருக்காங்க. முருகன் சூரபத்மனை வதைக்கிறதுக்கு ஆயத்தியமாகறான், கிளம்புறான். அப்போ அந்த 12 கையில் வந்து பார்த்தீங்கன்னா 11 கையில் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கா, ஒரு கை மட்டும் காலியாக இருக்கு. அப்போ தேவேந்திரன் பக்கத்தில் இருக்கா, அவன் யோசிக்கிறான், இந்த முருகன் சிவ குடும்பத்தவனாச்சே, ஒரு கை காலியாக இருக்கே, எங்கே அங்கே சூரபத்மனை போயிட்டு அந்த ஒரு கையை அபயகரமாக நீட்டிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறான். இதையறிஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, உலகத்தில் இருக்க அத்துணை ஆற்றல்களையும் ஒரு சேர இணைத்து ஒரு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுறார். அந்த ஆயுதம் தான் வேலாயுதம். அந்த ஆயுதத்தினோட சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோடான கோடி சூரியன்கள் ஒருங்கே இணைந்தால் எப்படி ஒரு ஜொலிக்குமோ அந்த அளவுக்கு கண்கவர் ஜொலிப்பு பொருந்தியது, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலாயுதத்தை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈசன் தன் கையால் கொடுக்கலாமா, அவரே வந்து என்ன பண்ணுறாரு, அம்பிகை கிட்ட கொடுக்குறாரு. அம்பிகை கிட்ட கொடுத்து அம்பிகையை, தேவி இதை சக்தி வேலா மாற்றி முருகன் கிட்ட கொடு அப்படிங்கிறாரு. தேவி தன் சக்தியையும் அந்த வேலுனுள் இணைத்து சக்தி வேலா மாற்றி முருகன் கிட்ட கொடுக்குறாரு. சிவபெருமான் செய்த சக்தியை விட சக்தி அதை மாற்றும் பொழுது இன்னும் சிறப்பு மிக்கதா அது. ஆமாம் ஆமாம், உண்மை அதுதான். நம்ம ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, சொல்லுவாங்க, அதாவது உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அதி உயர்ந்தது சைவீசம், அதாவது பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணிடுது, அதனினும் ஒரு படி மேலே சக்தி வழிபாடு அப்படிம்பாங்க. ஆக அம்பிகை சக்தி வேலா மாற்றி முருகன் கிட்ட அந்த வேலை, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை ஞான வேலை கொடுத்த நாள் இந்த தைப்பூச நாள். இன்னொரு சிறப்பும் இருக்குமா, அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகனுக்கு வள்ளியம்மை மனைவி இல்லையா, அவளை இச்சா சக்தி அப்படிம்பாங்க. அந்த வள்ளி அம்மையை முருகன் மனம் புரிந்த நாள் இந்த தைப்பூச திருநாள், அது ஒரு பெருமை. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மயிலாப்பூர் இருக்குது பார்த்திங்களா, அதை கைலை தான் மயிலை, மயிலை தான் கைலை அப்படிம்பாங்க. அதாவது கைலாயத்துக்கு இணையான ஒரு ஸ்தலம் இந்த பூலோகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம காசியை சொல்லுவோம். காசி இருக்குது, அதுக்கும் மேலே மயிலாப்பூரையும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆக மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் ஆலயம் அத்துணை சிறப்பு வாய்ந்தது இல்லைங்களா. அப்போ ஒரு முறை என்னாவது, சிவனேச செட்டியார் அப்படின்னு அந்த மயிலையில் வாழ்ந்தவர், அவர் என்ன பண்ணுறாரு, திருஞான சம்பந்தர் மயிலைக்கு வராரு ஈசனை பார்க்கறதுக்கு. பார்க்க வரும்போது ஒரு ஹஸ்தினோட குடுவை கொண்டு வந்து அவர் காலடியில் வைக்கிறார். வைக்கும்போது திருஞான சம்பந்தர் அவரோட ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு, அது ஒரு குழந்தையினோட அஸ்தி, ஒரு பொண்ணுனோட அஸ்தி. அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிவனேச செட்டியார் சொல்கிறார், உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வாழ்ந்த பொண்ணு இந்த பூம்பாவை, இந்த பூம்பாவையினோட விதி வழி பிராப்தம் இல்லை, அரவன் தீண்டி பாம்பு தீண்டி இந்த பொண்ணு இறந்துட்டா, இருந்தாலும் உங்களுக்காகவே வாழ்ந்த பொண்ணுன்றதுனால உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், திருஞான சம்பந்தர் அந்த கபாலீஸ்வரர் நோக்கி ஒரு பதிகம் பாராயணம் பண்ணுவார். பாராயணம் பண்ணும்போது இடையில என்ன ஒரு லைன் வரும், ஒரு வரி வரும், அது என்னன்னா, தைப்பூசம் காணாது பூதியோ பூம்பாவை அப்படின்றாரு. அதாவது இத்துணை சிறப்பு வாய்ந்த தைப்பூசத்தை விரதம் இருக்காம அன்றைய தினம் வழிபாடு பண்ணாம போயிட்டியே, இது நியாயமா பூம்பாவை அப்படின்னு பாடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அஸ்தியிலேருந்து அந்த பொண்ணு உயிர் பெற்று எழுந்து அவ்வளோதான். அதாவது அந்த சினாரியோ அதோட முடியுது. ஆக இந்த தைப்பூசத்தினோட மகிமை தெரியும் இல்லைங்களா. இப்போ இத்துணை சிறப்பு வாய்ந்த தைப்பூசத்துக்கு தான் நம்ம மக்கள் நேர்த்தி கடன் பல விஷயம் செய்கிறாங்க இல்லைங்களா. அழகு கொடுத்துறது, நல்ல ரொம்ப எலும்பாக இருப்பாங்கம்மா, ஒல்லியாக இருப்பாங்க, பார்த்தா வந்து ரொம்ப திடகாத்திரமாக தெரிய மாட்டாங்க, ஒரு சாமானிய மக்களாக இருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஈட்டி மாதிரி வேல் குத்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அதே மாதிரி வெறும் காலில் அவ்வளோ தூரம் பழனி பாத யாத்திரையாக குடம் தூக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க, காவடி தூக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. அதுக்கும் மேலே அன்றைய தினம் வந்து பாருங்கள், முதுகில் பல கொக்கிகளை மாட்டி பலவிதமான பழங்களை தொங்க போட்டுறவங்களை நம்ம பார்த்துருப்போம், தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கும் மேலே முதுகில் பெரிய 2 கொக்கிகளை மாட்டி அதில் ஒரு தேர் இழுப்பாங்க. இப்படி எத்தனையோ விஷயம் பார்க்குறோம் இல்லைங்களா. உலகத்திலேயுமா இத்துணை கடுமையான நேர்த்தி கடன்கள் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை. வேற யாருக்கு நம்ம பார்த்துருக்கோம், அம்பிகைக்கு தீ மிதிப்பாங்க, வேப்பிலை சட்டி எடுப்பாங்க இல்லைங்களா. ஆனால் இப்படிமா அது வந்து பாருங்கள், இந்த வாயில் ஒரு மருத்துவரை நான் இங்கே யோசிப்பேன், ஒரு வாயில்
காலில் இவ்வளோ பெருசு குத்தி அது எப்படி ஹீல் ஆகுது தெரியல. இது வந்து பாருங்க, இந்த சாமானிய விஞ்ஞானத்துக்கும் மருத்துவத்துக்கும் மேலே அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்குது. அப்போ நம்ம அந்த மாதிரி நிறைய வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க கிளினிக்கில். அப்போ நான் கேட்பேன், அழகு குத்துறீங்களே வலிக்காதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா முருகன் மேலே நம்ம வந்து அவரோட நினப்பிலே இருக்கும்போது நம்மளுக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அதெல்லாம் குத்தந்தில்லை, அழகு குத்தந்தில்லை, தீ மறிச்சதில்லை. அப்போ எனக்கு அது ஒரு யோசனை வரும், இது எப்படி அப்படின்னு. அம்மா நம்ம மனுஷங்களை எப்படின்னா, எனக்கு ஒன்று வேணும் முருகா, எனக்கு இதை நீ நிறைவேற்றி கொடு, நான் அடுத்த வருஷம் உனக்கு மொட்டை போடுறேன். நீ முருகா நீ எனக்கு இதை நிறைவேற்றி கொடு, அடுத்த வருஷம் நான் உனக்கு அடிமுடி கொடுக்குறேன், இப்படி தானே வேண்டிப்போம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த முருகன் அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருந்தா முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு கடுமையான நேர்த்திக்கடன் அப்படின்றது செய்வாங்க இல்லையா? அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டதை கேட்டபடியே, நினச்சதை நினச்சபடியே, ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அதனால் இந்த தைப்பூசத்தை அன்றைய தினம், இப்போ நம்ம இந்த பதிவு போடும்போது தைப்பூசமே முடிய போகுதுன்னா, அதாவது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தைப்பூசத்துக்கு. அப்போ அப்படி இருக்கவங்க, ஐயோ இந்த பதிவு நம்ம இப்போ தானே பார்க்குறோம், என்ன பண்ணுறதுன்னா அன்றைய தினம் அவங்க வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமமான விஷயமா. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கடுமையான விஷயங்கள் முருக வழிபாட்டுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு இருந்தாலும் இந்த காவடி தூக்குவதோட சிறப்பு வந்து அதி உத்தமமானது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காவடி தூக்குற அந்த வழக்கம் எப்படி வந்துச்சு மேம்? அதுக்கு பின்னாடி இருக்க கதை. அம்மா இது வந்து காவடி வந்து பார்த்தீங்கன்னா இடும்பன் தான் முதல்ல காவடி தூக்கிட்டு வந்தான் அப்படிம்பாங்க. இடும்பன் மலை, இப்போ பழனியில் ஒரு மலை இருக்குது, இடும்பன் மலைனே அதுக்கு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை அகத்தியர் சொல்லி அவன் தூக்கிட்டு வந்தான் கைலாயத்துலேருந்து. இடும்பனும் இடும்பியும் அவனோட மனைவியும் தூக்கிட்டு வரும்போது பழனி மலை அடிவார கீழே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு கட்டை மாதிரி வச்சு ரெண்டு, இப்போ இந்த காவடி மாதிரியே தான் அவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. இந்த சைடு ஒரு மலை, அந்த சைடு ஒரு மலை தூக்கிட்டு வராரு. வரும்போது பழனி மலை அடிவாரத்து கீழே ரொம்ப அவருக்கு வந்து களைப்பு வருது. அதனால் அதை வச்சுட்டு தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும்னு பழங்களை தேடுறாரு. அப்போ அங்கே இருக்க ஒரு குன்றின் மேலே ஒரு சின்ன பையன், ஆடு மேய்க்கிற பையன் மாதிரி, அந்த பையன்றான், இது என் சொத்து, நீ எப்படி கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை இது நான் கைலாயத்துலேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னா, இல்லை இது என் சொத்து அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு அதை தூக்குறாரு, தூக்க முடியல, அவரால் தூக்க முடியல. தூக்க முடியாத போது அந்த பையனை அடிக்கிறார், அந்த பையன் இவனை சம்ஹாரம் செஞ்சிடுறான். அப்போ இடும்பி ஓடி வந்து அகத்தியரோட ஞானத்தில் பார்க்குறாரு. ஞானத்தில் பார்த்துட்டு இடும்பியும் அகத்தியரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இடும்பி அழறா, என்னை மன்னிச்சிடுங்க, என் கணவனை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் செஞ்சிட்டாருன்னு அழும்போது அவர் உயிர் தழ. அந்த குழந்தை யார் அப்படின்னா முருகப்பெருமான். அவர் தான் இடும்பன் தான் முதல்ல வந்து அந்த காவடி தூக்கிட்டு வந்த விஷயத்த செஞ்சா. அதுக்கப்புறம் முருகனை இடும்பனுக்கு அங்கே வந்து இடும்பனை தாண்டி தான் நம்ம முருகனை போய் பார்க்க முடியும், பழனிமலை நம்ம போனால் தெரியும். ஆக அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவடி தூக்குறது மக்கள்கிட்ட ஒரு நேர்த்தி கடனாக வந்துச்சு. நான் வேண்டிக்கிறேன், என்னோட வேண்டுதல் முருகனே சொல்லியிருப்பார், யார் உன்ன மாதிரி எனக்கு பிடிச்சமான வஸ்துக்களை காவடியே எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு என்னோட பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் வந்து பாருங்கள் இன்றளவும் மக்கள் இந்த பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சேவல் காவடி, சந்தன காவடி, இப்படி எத்தனையோ காவடிகள்மா, பழங்கள் மட்டும் கொண்டு போகிறது, இப்படி எத்தனையோ கொண்டு போய் அவங்களோட வேண்டுதலை முருகன்கிட்ட முதலே கேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறின பின்னாடி தான் அந்த நிவர்த்தி கடன் அப்படின்றது அவங்க செலுத்துகிறாங்க, அந்த நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்கம்மா. சூர சம்ஹாரத்திற்கு சக்தி வந்து முருகருக்கு வேல் கொடுத்த, சக்தியோட வேல் கொடுத்த அந்த ஒரு நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேல் வழிபாட்டை வீட்டில் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த தைப்பூசம் அன்னைக்கு வீட்டில் வேல் வழிபாடு பண்ணுறவங்க என்ன மாதிரி பண்ணலாம் மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேல் வழிபாடும் பண்ணலாம், முருகன் வழிபாடும் பண்ணலாம். இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வேலை மட்டும்தான் நம்ம வழிபாடு பண்ணணுமாட்டோம் இருக்குது, புதுசாக ஒரு வேல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? ஒரு சிலரால் முடியும், ஒரு சிலரால் முடியாது. இன்னொன்று, நம்ம பூஜை அறையில் நிறைய பொருட்களை திணிச்சு வைக்கக்கூடாது. அப்போ முருகன் வேறு வேல் வேறு அல்ல. இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கர்ப்பகிரகத்துக்குள்ளே வேலை வச்சுமே வழிபாடு பண்ணுற எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? அப்போ வேல் ஆல்ரெடி இருக்குது, அவங்க வீட்டில் ஏற்கனவே இருக்குன்னா வேலை வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா முருகன் ஃபோட்டோவை பிரதானமாக எடுத்து நிறுத்தணும். எடுத்து எந்த பூஜை நம்ம செய்கிறோமோ அன்றைய தினம் எந்த கடவுளுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த கடவுளை பிரதானமாக எடுத்து நம்ம பூஜை ரூமில் வைக்கணுமா. வச்சு அவருக்கு வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் என்ன பூக்கள் இருக்கோ அதனால் அலங்காரம் பண்ணணும். உத்தமமானது இந்த ஓலைப்பூ, அரளிப்பூம்பாங்க, சிவப்பு பூக்கள் அலங்காரம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணி தூப தீபம் ஏற்றி அன்றைய தினம் நெய்வேத்தியம் அப்படின்ற ஏதாவது ஒரு இனிப்பு நம்ம செய்யணும். செஞ்சு அன்றைய தினம் நம்ம வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணுமா. ஒன்று வேல் மாறல், இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா திருப்புகழ், ஏதாவது ஒன்று நம்ம பாராயணம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக 5 நிமிஷம் விட்டுட்டு அந்த நெய்வேத்தியத்தை நம்ம குடும்பத்தோடு சாப்பிடும்போது
முருகனோட பரிபூர்ண கடாட்சமும் அருளும் நம்மளுக்கு கிடைக்குமா. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் வேண்டுதல்ன்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்க தானே செய்யுது. இன்னைக்கு இது ஒரு தேவைப்படுது, நாளைக்கு இது கிடைச்ச உடனே இன்னொன்று தேவைப்படுது. அப்போ தேவைகள் இருந்துகிட்டே தானே இருக்குது. பெரிய கோட்டீஸ்வரனுக்கும் தேவை இருக்குது, ஒன்றும் இல்லாதவங்களுக்கும் தேவை அப்படின்றது இருக்க தானே செய்யுது. அவங்களோட தேவைகள் என்னவோ, அவங்களோட என்ன அலைகள் என்ன கேட்குதோ அதை அவங்க வந்து முருகன்கிட்ட வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே நிறைவேறுமா. இப்போது முருகப்பெருமான் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சஷ்டி விரதம் தான். சஷ்டி விரதத்தை தாண்டி இந்த தைப்பூச விரதமும் எத்தனை சிறப்பு மிக்கது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற வழிமுறைகளை சொல்லுங்க மேம். அது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக முருகப்பெருமானை நம்ம சரணாகதி அடையணும் அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குதாம்மா செய்யுது. 48 நாள் உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க, 28 நாள் 21 நாள் உபவாசம் இருந்து வழிபடுவாங்க. சஷ்டி அதாவது சஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் 48 நாள் இருந்து வழிபாடு பண்ணுறது இருக்குது. இப்போ தைப்பூசம் அன்றைய தினம் முடியும்னா விடியற் காலையில் எந்திரிக்கலாம், பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லை அருணோதய காலத்தில் எந்திரிக்கலாம். இல்லையா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வயோதிகம், நான் வந்து வைத்தியத்தில் இருக்கேன், மருந்து சாப்பிட்றேன். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்கல்லம்மா, அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்போ முடியுதோ எந்திரிக்கலாம். எந்திரிச்சு காலை உணவை மட்டும் முடியும் அப்படின்னா பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை சாப்பிடாமல் இருக்குது வயசு பிள்ளைங்கன்னா சாப்பிடாம கூட இருக்கலாம். சாப்பிடாம இருந்து அன்னைக்கு முருக வழிபாடு அப்படின்றது நான் சொன்ன மாதிரி தூப தீபம் ஏற்றி முருகனோட ஃபோட்டோ பிரதானமாக நிறுத்தி இந்த மாதிரி மந்திரங்கள் ஏதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மதியானம் சாப்பாடு சாப்பிட்லாம். எங்களுக்கு முருகன் மேலே அலாதி பிரியம் அப்படின்னாமா நம்ம வடை பாயசம் இந்த முருக வழிபாட்டிலே வந்து பாருங்கள் 9 வகையான நம்ம வந்து சாப்பாடு பக்ஷணங்கள் செஞ்சு முருகனை வழிபாடு பண்ணுறதுக்கு 11 வகை 21 வகை. இது பக்ஷணங்கள்னு போது வெறும் ஸ்வீட்டே இல்லைம்மா, நான் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு அப்பளம் இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுறதும் இருக்குது. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அப்படி வழிபாடு பண்ணலாமா. உள்ளன்போடு வழிபாடு பண்ணால் போதும். பெருசாக முருகன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது இல்லைம்மா, நம்மளுக்கு தான் அப்படி தோணும். நம்ம தான் வந்து முருகனை வழிபாடு பண்ணுறோன்னா கூட முருகனை நம்ம கும்பிட்டுட்டே இருக்கோமே, முருகன் நம்ம கும்பிட்றத கேட்குறானா, முருகனுக்கு நம்ம இருக்கிறது தெரியுமா அப்படின்னு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கிற கடவுள் பரமேஸ்வரன் அப்படிம்பாங்க. ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், மனுஷ மூளை தான் ரொம்ப அதிகமாக சோதிக்கும் கடவுளை, இல்லைங்களா. முருகன்லாம் சோதிக்கிறதே இல்லை, நீ கேட்குறியா கேட்குறத கேட்குற மாதிரியே தந்துடுவான். ஆனால் அப்படியும் அவன் கொடுக்கல அப்படின்னா அவன் உங்களுக்கு கொடுத்தா அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதனால் அவன் கொடுக்கலன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. தைப்பூசம் குறித்த நிறைய விஷயங்களையும் அதோட சிறப்புகள் விரதம் குறித்து நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி.